ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த லைஃப் லைன் ஏஜ் சபை கோட்டையூர் காரைக்குடி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஆராதனை நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஜெபத்தோடு இந்த காலை ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வலிமையாய் வெளிப்படுவாராக. ஜெபிக்கும்படியாய் பாஸ்டர் அம்மா ஜானி அவர்களிடத்துல நான் கேட்கிறேன், ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த ஆராதனை ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை வேளையில் எங்கள் எல்லாரையும் உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உனக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். எங்களோடு காலை வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இருக்கிற இடங்களில் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய அபிஷேகத்தினால் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற உங்களுடைய மகனை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாயில் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தீவியான ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசுவின் ஜெபம் கேள்வி உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு கிருபை பாராட்டுவதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த கடுமையான சூழ்நிலைகளிலே வீடுகளில் இருந்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆராதிக்கிற இடங்களிலே இரண்டோ மூன்று பேர். ஆமென், அல்லேலூயா. பல வாரத்தில் பார்த்தோம், அங்கே தேவன் இருக்கிறார். ஸோ நீ ஆராதிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார் என்ற பயபக்தியோடும் சோத்திரம் பணிவோடு குனிந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம கர்த்தர் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இடத்தில் தம்முடைய மகிமை விளங்கப்படுவாராக. அல்லேலூயா, சோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். உன்னதமானவரின் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுடைய ராஜ்யம் நம்ம சமூகத்துக்கு வரும்படியாக அந்த உற்சாகத்தோடு. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. அவர் சேர்க்கையில் அடிக்கலத்துகவே நம் சிறகுகளால் கூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடிக்கலத்துகவே நம் சிறகுகளால் கூடுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் சிறகுகளுக்கு கீழே அடைக்கலமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர், என் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேர்க்கையில் அடைக்கலமுகமே தம் சிறகுகளால் கூடுவார். அவர் சேர்க்கையில் அடைக்கலமுகமே தம் சிறகுகளால் கூடுவார். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை, நம்முடைய கண்மலை, நம் ரட்சகர், நாம் நம்பியிருக்கிற நங்கூரமான துணையானவர். ஆயிரம் ஆகி ஆயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாரே. உன் தேவனும் காவலரே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாரே. உன் தேவனும் காவலரே. அவர் சேர்க்கையில் அடைக்கலம்
சாபசேனைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார். ஆமென். அடைக்கலமான கோட்டை தேவன் ஒருவர் மாத்திரம். ஆமென். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோ, ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார். அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார். உன்னதமானவரின் உயர்மறையில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே, சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சொல்வோமா? அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. ஆண்டவர் அடைக்கலமாய் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதைப் போல, அரவணைப்பதைப் போல தேவன் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையாய் பாடினோமே, 1000 10,000 பேர்கள் என் பக்கமாய் விழுந்தாலும், எனக்கு எதிராய் எழும்பினாலும், ஹல்லேலூயா, கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல தேவன் நம்மை அவருடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு தூரத்திலிருந்து அந்த கோழி குஞ்சை பார்த்துவிட்டு அதே வேகத்தில் வந்து அப்படியே பற்றி கொண்டு போய்விட வேண்டும் என்ற வேகத்தில் வரும். அப்பொழுது அந்த கோழி தாய் அதை பார்த்து ஒரு சத்தம் போட்டு அந்த கோழி குஞ்சுகளை கூப்பிட்டு, அந்த கோழி குஞ்சுகள் அந்த செட்டையின் கீழே ஓடி வந்து அடைக்கலமாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. எந்த எதிரியாய் இருந்தாலும், கழுகா இருந்தாலும், பாம்பா இருந்தாலும், பிராணிகளாய் இருந்தாலும், அந்த கோழி குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளிலே கீழே அடைக்கலமாய் வைத்து தன்னை அந்த ஆபத்துக்கு உட்படுத்துவது. அது மறைவாய் இருக்காது, அது ஓப்பனா தான் இருக்கும். அதை கொண்டுடலாம். ஆனா அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்க தேவனும் அப்படித்தான் நமக்காக சிலுவையிலே மரித்து நம் பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கலங்காதே, திகையாதே, கர்த்தர் இந்த பக்கமாய் உங்கள் பக்கமாய் அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே கலக்கமான ஒரு சூழலை தாண்டி வரலாம். ஒரு பாதிப்பு உள்ள ஒரு நாட்களை நீங்கள் கடந்து வரலாம். ஒரு வியாதியின் படுக்கைகளோ, ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார். இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இடம் கொடுங்கள். தேவனுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் அவர். 91வது சங்கீதத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 121வது சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிம்மதியாய் உறங்கி எழுந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை காக்கிறார். அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. உங்களை காக்கிறவர் தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அத சொல்றது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உன்னை காக்கிறவர். உன் வலது பரிசத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையா சொல்றது 7வது வசனம் 121வது சங்கீதத்திலே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும்
விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் காக்கிற தேவன். அல்லேலூயா. இன்று நம் மத்தியிலே இருக்கிற தேவன் காக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அதிகமாய் நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. கலங்க வேண்டாம். உங்கள் வீடுகளிலே அவர் இருக்கிறார். நீங்கள் வாசம் செய்யும் இடங்களில் அவர் இருக்கிறார். நீங்கள் யோசிக்கும் போது அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தூங்கும் போது அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பேசும்போது அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை கண்ணீரோடு கலக்கத்தோடு மனபாரத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பேசுகிறாயோ, நான் உன்னை உன் யோசனைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. I know your thoughts, I know your ideas, I know you very well. தேவன் உன்னை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். மனிதன் என்னை அறியாமல் இருக்கிறானே, அவனுக்கு என் சூழலை புரியவில்லையே, எனக்கு உதவி செய்யவில்லையே, மனிதன் ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை, என் கடுமையான சூழ்நிலையிலே ஏன் அவன் என் பக்கமாய் நிற்கவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பதினாலே மனிதனுடைய உதவிகள் விருதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை செய்து நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிறார் என்றால் அவர் அனுப்புகிற ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், உங்களை தேற்றுவார்கள், உங்களை நடத்துவார்கள். நம்புகிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் எழும்புவார்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஒரு களிமண்ணை போல தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை வணைந்து நம்மை உருவாக்கி நம்மை அவர் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் உருவாக்கும்படியாய் முழுமையாக ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் இருக்கிற வசனங்களை வார்த்தைகளை கேட்கிற ஆராதனை பங்கேற்றுக்கிற உங்கள் மேலே கர்த்தர் கரிசனையாய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை மேல் அன்பாய் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். இந்த காலை வேளையில முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். Let us surrender our life to the Lord Jesus Christ. Let us submit to Him. When we commit your life, He is going to lift you up. When you are lifted up, God's name is going to be glorified. Amen. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது தமிழ் தாழ்த்து ஒப்புக் கொடுப்போமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல என்னை நடத்திடுவே, குயவன் கையிலே களிமண்ணை போல என்னை வளைந்திடுவே. அல்லேலூயா. ஒப்புக் கொடுப்போடு இந்த பாடலை பாடி நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் இடத்தில் மகிமைப்படுவாராக. Surrender your life to Him. Commit your life to Him. ஒப்புக்கொடு கொடுக்க பாடுகிற வரிகளை பாடப் போகிறோம். தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே. நம்ம எல்லாரும் தாழ்த்தி இந்த காலங்களில் ஒப்புக்கொடுப்போமா? ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை அணைந்து என்னை உருவாக்கி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பாடல் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை சூழ்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி
வாழ்க்கை ஒருவேளை காலையில் நடப்பதை போல தோன்றலாம். அவர் ஒளியாய் தீபமாய் என் வாழ்க்கையில வருகின்றவர். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருந்து வெளிச்சமாய் என் வாழ்க்கையிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆழ்கடலிலே அசைந்து வீழ்ந்து விடுவோடோ என்று பயப்படும் பொழுது என் தேவன் என்னோடு இருந்து பாதைகள் எல்லாம் என்னை பாதுகாத்தாரே. நன்றி உள்ள உணர்வோடு அவரை பாடி அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஜீசஸ். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமலை கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமலை கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமலை. ஹல்லேலூயா. கண்களினால் நான் காண்கிறேன் இன்ப காணான் அந்த தேசத்தை. இந்த காலைகளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு தேவனை ஆராதியுங்கள். தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் அந்த இடத்திலே மகிமையாய் இறங்கி வருவாராக. ஹல்லேலூயா. We praise you Jesus. We exalt you Jesus. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, வார்த்தைகளை உண்மை உள்ளவரே, எம்மட்டும் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரங்கள். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆழ்கடலே என் படகு செல்லும் பொழுது நான் அசைவுண்டு திகிக்கும் பொழுது கடல் அலைகளும் கடல் ஹல்லேலூயா காற்றும் என்னை தாக்க வரும் பொழுது இயேசு என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்குள் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையிலே ஆழ்கடலிலே நான் அசைவுண்டு இருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையிலே போகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்ற படகு ஆழ்கடலிலே அசைந்து செல்கிறது. ஒரு சில நேரம் மெதுவாய் அழகாய் செல்கிறது. ஆனால் ஒரு சில நேரமோ காற்று வீசுகிறது, அலைகள் என்னை மோதுகிறது. கடல் அலைகளினால் என் படகு கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி, என் வாழ்க்கை கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி, இதோடு என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்று ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். God is talking to you, my dear friend, who is going through lots of struggles. Your mind is not at rest. You are thinking so much about your problems. You are thinking so much about your future. You are thinking so much about your children. You are thinking so much about your business. Let me tell you, your boat is not going to fall into the water. You are not going to be drawn into the water. The Lord is with you. The Lord is with you. தேவன் உன்னோடு இருப்பதினாலே உன் சூழ்நிலைகள் அறிந்திருக்கிற தேவன் உன்னுடைய தொழிலை குறித்தும், உன் பிள்ளைகளை குறித்தும், உன் எதிர்காலத்தை குறித்தும், உன் வாழ்க்கை குறித்தும் கலங்கி நடுக்கடலிலே நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நடத்தி செல்கிற தேவன்
இன்றளவும் உன்னோடு இருந்து நடத்துவதினாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய படகு இக்காற்றினாலும் இங்கு அலைகளினாலும் உன்னை மேற்கொள்ள பார்க்கிற சத்துருவின் கிரியைகளினாலும் 1000 10,000 எழுதி வருகிற எதிரிகளினாலும் ஒரு நாளும் வீழ்ந்து விடாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை எதிரிகள் உனக்கு எதிராக எழுப்பினாலும் உன்னோடு இருக்கிற தேவன் உன்னை தப்புவித்து நடத்துவார், உன்னை ரட்சித்து நடத்துவார், உன்னை மேன்மைப்படுத்தி நடத்துவார். இது தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இந்த காலகட்டங்களில் பினான்சியலா ப்ராப்ளமாய் நீங்க கஷ்டப்படலாம், பண ரீதியாய் குறைவு உண்டாக்கப்படலாம், தொழில் போகல, பிசினஸ் நடக்கல, வேலை இல்லை, நான் என்ன செய்வேன்? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த முழு ஊடகங்கள் முடியும், உங்கள் தொழில் தொடங்கும், ஆசீர்வாதங்கள் பெருகும், இரத்த தனியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். காத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலகட்டம் இது கடுமையான காலகட்டம், பிரச்சனை உள்ள காலகட்டம். உங்கள் கைகள் முடக்கி போட்டதை போல தோன்றலாம், ஆனால் கைகள் முடக்கி போட்டாலும் உன்னை போஷிக்கிற தேவன் ஒரு நாளும் முடங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கைகளை ஒருவனாலும் கட்ட முடியாது. அவர் உங்களை போஷிக்கிற கரத்தோடு உங்கள் நேராய் கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் பெருகும், தேவைகள் சந்திக்கப்படும், நன்மைகள் நடக்கும். லாக்டவுன் முடியும் பொழுது அந்த அற்புதத்தை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். It is the word of God. God is talking to you. தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். தேவன் மாற்றங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழ்கடலிலே உங்கள் படகு கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி கலங்கி நிற்பீர்கள் என்றால், ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை, படகிலே நான் உன்னோடு இருப்பதினாலே அந்த படகு ஒரு நாளும் கவிழ்ந்து போகாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் கவிழ்ந்து போகாது. நான் வானங்களையும் பூமியும் படைத்த, நான் சத்ருவை மேற்கொண்ட, நான் சிலுவையை ஜெயித்த, நான் சத்ருவின் எல்லா திட்டங்களையும் முறியடிக்கிற, நான் உலகத்தை ஜெயித்த, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எனக்கு போதும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாளிலே உங்களோடு பேசின வார்த்தைகளை ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறேன், எங்கள் படகுலே இருக்கிறேன், ஒரு களிமண்ணை போல் என்னை தருகிறேன். என்னால் ஆனது ஒன்றும் இல்லை, நான் ஒரு களிமண் உம்மிடத்தில் தருகிறேன். என்னை உருவாக்கும், என்னை வணியும். You make us, you mold us, you use us, Lord Jesus, for your glory. உம்முடைய நாமத்திற்கென்று, உம்முடைய மகிமைக்கென்று என்னை வணைந்து, என்னை உருவாக்கி நீர் பயன்படுத்துவீராக. இந்த காலை வேளையிலே என்னை முழுமையாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வல்லமை வெளிப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையை கவனித்துக் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, வசனங்களை கேட்க ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகித்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் உள்ளங்களை கடந்து வருவதாக. வல்லமையாய் பேசும், இடைப்படும், தேவ மகிமை வெளிப்படுத்தும். நீரே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் இந்த கவனத்தை திருப்ப போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. அதற்கு நடுவே இன்றைய காலகட்டங்களிலே அநேக ஜனங்கள் சோத்திர வியாதியினாலும் இந்த கொடூரமான கொரோனா நோயினாலே, வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு நோயுற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை ஒரு நிமிடம் நினைவு கூறுவோம். அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு வியாதி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ, அருகில் உள்ளவர்களுக்கோ இந்த வியாதி தொற்று காணப்படலாம். அவர்களுக்காக பெயர் சொல்லி நீங்கள் இருக்கும் இடங்களிலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. அவருக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படும். இன்றைய நாளிலே கர்த்தரை தேடுகிற நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை தேடும் பொழுது அந்த தேசத்திலே சேமத்தை உண்டு பண்ணுகிற தேவன் சேமத்தை உண்டு பண்ணுவார். கண்களை மூடி அவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான காலை பொழுதிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாடல் ஆராதனைகளிலே மகிமைப்பட்ட தேவன்,
இதோ வசனத்தை கேட்பதற்கு எங்களை தயார்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். அதற்கிடையிலே இன்றைய நாளிலே ஆண்டவரே, கொரோனா கோவிட்-19 வைரஸ் நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருகில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள் அல்லது எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு நிமிடம் உடைய கரம் அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மரண ஓலங்களும் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே அழுகுறல்களும் கூக்குரல்களும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பா, அநேகர் எங்களோடு இருந்தவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்போம். நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த ஜனத்தில் மேலுடைய இரக்கம் ஆண்டவரே இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடுவீராக, சுகமாக்குவீராக, நம்பிக்கை ஏற்படுத்துவீராக. உம்மை அதிகமான ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக, உம்மை பின்பற்றுவார்களாக. உம்மை இன்னும் ஊக்கமாய் நம்பி பின்பற்ற உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகம் கொடுக்கிற வல்லமை ரத்தத்திலிருந்து பாய்ந்து வந்து அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை வெளிப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, வெற்றி காண்பார்களாக. வருகிற நாட்களில் அவர்கள் சாட்சிகளாய் எழும்புவார்களாக. ஆசீர்வதி பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தோ. வசனத்தை கேட்பதற்கு எங்களை உள்ளங்களையும் ஆண்டவரே எங்கள் செவிகளையும் திறந்தருளுவீராக. வார்த்தைகள் எங்களோடு இடைபடுவதாக. நாங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களை முழுமையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். போன வாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற பகுதி என்னவென்றால், வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். போன வாரம் வாசித்து அதிலிருந்து நம் பகுதிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலும் அதை வாசிப்போமாக. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள ஆனாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் உங்களை மேற்கொள்ள பார்த்தாலும் மேற்கொள்வதில்லை என்று மனிதர்களை கூறியிருந்தாலும், இதை அந்த வசனத்தை நான் வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், இதோ கொரோனா நோய் தொற்று கோவிட்-19 உன்னை மேற்கொள்ள பார்த்தாலும் உனக்கு எதிராக எழும்பினாலும், ஆமென், அல்லேலூயா, அது உன்னை மேற்கொள்ளாது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. போன வாரங்களிலே பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோம், திகையாதே பயங்காதே, அல்லேலூயா, பலம் கொண்டு திடமனதாய் இரு, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வசனத்தை பார்த்தோம். அதிலிருந்து அவர் எங்கே இருக்கிறார், ஆமென், அல்லேலூயா, 5 காரியங்களை தியானிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். 2 காரியத்தை போன வாரம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் அருகில் இருக்கிறார். எஸ், அவர் அருகில் இருக்கிறார். அவர் கூப்பிடுவதற்கு சமீபமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் அருகில் இருக்கும்போது அவரை தேட வேண்டும் என்று பார்த்தோம். உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று குறித்து நாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை கண்டறியத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள் என்று குறித்து அவரை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. சோதரம் ஏசாயா சங்கீதம் 34:18, அவர் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தால் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர்கள் சமீபமாக இருந்து அவரை நடத்திருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதே போல 2வது காரியம் பார்த்தோம், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எஸ், நடுவில் இருக்கிறார். எங்கு 2-3 பேர் அவர் நாமத்து நிமித்தம் கூடி வருகிறோமோ, கூடி இருக்கிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மத்திலே இருக்கிறார். நீங்கள் இப்போ இருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உணர்ந்திருக்கிறீங்களா? பிரசன்னத்தை உணர்றீங்களா? அந்த பரிசுத்த உணர்வோடு காணப்படுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். பல வசனங்களை நாம் பார்த்தோம். செப்பனியா 3:15-17 பார்த்தோம். சகரியா 2:5-10 பார்த்தோம். இன்றைய நாளிலும் 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வேலையில 3 பாயிண்டை தியானிக்க போகிறோம். சீக்கிரமா தியானித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? கர்த்தர் நமக்கு முன்னே இருக்கிறார்.
அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் அருகில் இருக்கிறார், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இப்பொழுது கர்த்தர் முன்னே இருக்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உன்னோடு இருப்பார். அவர் எங்க போறாரா? நமக்கு முன்னால் போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாசனத்துல நாம் தியானித்தோம் 121ஆம் சங்கீதத்துல உன் போக்கையும் உன் வரத்தையும், அல்லேலூயா, நீங்கள் போகும்போது வரும்பொழுதும் நமக்கு முன்னாலே அவர் போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம். நமக்கு முன்னால ஒரு பாதுகாக்கிற அரணாய் தேவன் போகிறார் என்றால் போகிற இடமெல்லாம் வாய்க்கப்படுவார், போகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும். தேவன் மகிமையான நம்ம வாழ்க்கையை விளங்க பண்ணுவார். அவர் நமக்கு முன்னால போறதுனால எந்த தீமையும் எனக்கு அணுகாது. அவர் நமக்கு முன்னால போறதுனால எந்த சத்துருவும் எனக்கு எதிராக வந்தாலும் அவரை சந்தித்துதான் என்ன சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் தேவனை சந்தித்து தான் நம்ம சந்திக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அல்லேலூயா. என்ன நேரடியா ஒன்றும் சந்திக்காது. என்ன ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அவன் என் தேவனை எதிர்த்து தான் என்ன எதிர்ப்பான். அல்லேலூயா. எப்படி அருமையான வசனம் இல்ல? அவர் முன்னால இருக்கிறார், அவரை போரிட்டு தான் என்ன போரிட முடியும். அப்ப என்ன சந்திக்கிறவர்கள்லாம் எனக்கு வர்ற நோய்கள்லாம் அப்படி நீங்க யோசித்தீங்கன்னா அவர் அறியாமல், அவருக்கு தெரியாம எனக்கு ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. அதனாலதான் நம்பிக்கையா சொல்றேன், எது எனக்கு நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஏன்னா எத்தனையோ டேஞ்சர்ஸ், எத்தனையோ தீமைகள், சோதனைகள், பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ளும். அவற்றிலே ஒவ்வொன்றையும் நம்மை பாதுகாத்து நமக்கே தெரியாம அவர் அழித்து தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. ஒரு சிலது நம்ம மேல வரும், அது எதற்குனா நமக்கு நன்மை பயக்கும்படியாய் நாம் அதன் நடுவே நடந்து செல்லும் பொழுது மேன்மை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் அதனூடாய் நடந்து செல்கிறோம். ஏன்னா கர்த்தரை சந்தித்த பிறகுதான் அது என்கிட்டயே வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அறிந்துதான் நடக்குது, கர்த்தர் தெரிந்துதான் நடக்குது, கர்த்தர் விட்டு இருக்கிறாரு. அது நடுவே நான் நடந்து செல்லுகிறேன். கண்டிப்பா இதை மேற்கொண்டு வெளியில வருவேன். என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நன்மைக்கே. வியாதி வந்திருக்கா? அது நன்மைக்கு தான். தாண்டி வந்துட்டீங்களா? அது நன்மைக்கு தான். சோதனை உங்களை கடந்து செல்கிறீங்களா? அது நன்மைக்கு தான். ஒருவேளை சிக்கல், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் உண்டாய் நடந்து செல்கிறீங்களா? நன்மைக்கு தான். அதுல இருந்து வெளியில வரும் பொழுது ஒரு படி உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம் முன்னே போகிறார். அல்லேலூயா. வாசிங்கள் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 33ஆவது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முன்னால ஒரு பிரசன்னம் இருக்குது. There is the presence of God before you. அல்லேலூயா. அதே போல வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. அதே 33வது யாத்ரா 33ல. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அல்லேலூயா. அவர் சமூகம் நமக்கு முன்னால இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றார் தயையை, அல்லேலூயா, அவருடைய இரக்கத்தை நமக்கு முன்னால வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொந்த ஞானத்தினால, சொந்த அறிவினால, சொந்த பணத்தினால, சொந்த சுகத்தினால ஓட முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உலகத்தை கலக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பயமுறுத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை தாண்டி தான் எனக்கு வரும்ன்றதுனால நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். உலக மக்கள் பயப்படலாம், ஆனால் கிறிஸ்தவ மக்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் என் தேவனை தாண்டி தான் அது என்கிட்ட வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் சமூகம் நமக்கு முன்னால இருக்குது. அல்லேலூயா. அவருடைய தயை நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு, ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு முன்னாலே நடந்து போகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுது அப்புறம்? அவர்கள் தடைகளை நீக்கி தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து
உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்னாலே போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது தடையாய் நின்றாலும் உங்க தடைகளை உடைத்து அதை முறியடித்து உங்களை வாசல் வழியாய் கொண்டு செல்கிற தேவன் அவர் நம் முன்னே போகிறார். அல்லேலூயா. அதான் உங்கள்ட்ட சொன்னேன், அவர் நம் முன்னால் போகிறதுனாலே நமக்கு ஒரு தடை வருகிறதுன்னா அவர் அதை பார்த்துப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க இந்த தடைக்கு எதிராக எப்படி போராடுவேன், எனக்கு தடையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, இதை தாண்டி எப்படி நான் போவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்க முன்னால கடவுள் போயிட்டு இருக்காரு, நம்முடைய தேவன் போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் நிற்கிறார் என்றால் அந்த தடையை உடைத்து வழி உண்டாக்குவதற்கு அவரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தடைகளை உடைத்து வாசல் வழியாய் நம்மை உட்பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போகும், நம்ம வாழ கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனம். அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளை விட்டுட்டான் மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறான்? அந்த ஆடுகளை வழிநடத்தி செல்லும்படியா அதற்கு முன்னால் போகிறான். அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பர். ஆடுகளாகிய நம்மை அவர் மேய்க்கிறார். அவர் எங்கிருந்து மேய்க்கிறாரா? முன்னே போய் நம்மை மேய்க்கிறார். அல்லேலூயா. அவர் முன்னே நடந்து போகிறார், வழியை நமக்கு உண்டாக்குகிறார், பாதையை நமக்கு உண்டாக்குகிறார், புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து செல்கிறார், அனுமந்த தண்ணீரை கொண்டு செல்கிறார். அவருக்கு முன்னால் இருந்து நம்ம சொல்படி நம்ம கீழ்பட்டி நடந்தோம் என்றால் ஆடுகள் தன் மேய்ப்புடைய குரலை கேட்பது போல நீங்கள் தேவனுடைய குரலை கேட்டு நடந்தால், கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களை திருப்தியாய், அல்லேலூயா, பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே பரிபூரணமா இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே திருப்தியா இருக்கும். You will be satisfied by the blessings that God has given to your life. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் திருப்தி உண்டாக்கும். திருப்தி உள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவார். திருப்தியாய் நிரப்பி நம்மை நடத்துவார். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை திருப்தியாய் மேய்ப்பார். அதை திருப்தியாய் மேய்க்கும்படியாய் இன்றைக்கு நமக்கு முன்னாலே அவர் என்ன பண்றாரா? போகிறார். அல்லேலூயா. வாசிங்கள், இன்னொரு பகுதியை வாசிங்கள். சங்கீதம் 16:11. சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன பண்ணுது? சங்கீதம் 16:11. 16:11 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு தெரியப்படுத்துவீர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாதையை தெரியப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு பாதை ரொம்ப தெரியாது, முடிவு வரை யாருக்காவது தெரியுமா எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்று தெரியாது. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனா பாதையை போதிப்பார். இன்னைக்கு நடக்க வேண்டிய பாதையை அவர் நமக்கு என்ன பண்றாரா? போதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த பாதையிலே நாம் நடந்தால் அதுதான் நமக்கு முன்னால போகிறது. அவர் பாதைகளை செமைப்படுத்துவார். வசனம் சொல்லுது இல்லையா? அவர் பாதைகளை செமைப்படுத்துவார். அவர் பாதைகளை உருவாக்குவார். பாதை இல்லாத இடத்துல பாதை உருவாக்குகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க செங்கடல் தானே இருக்கு, இங்க ஒரு வழி இல்லையே நீங்க நினைப்பீங்க. அப்படித்தானே? நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு வழி இல்லை, பாதை இல்லை, செங்கடல் தான் தெரியுது, நான் எப்படி கடந்து போவேன் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, செங்கடலை பிளந்து ஒரு பாதையை உண்டாக்கி நமக்கு முன்னே அவர் நடந்து செல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதையை உண்டாக்குகிற தேவன். பாதை இல்லாத இடத்தில் பாதை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க பாதை இல்லைன்னு நினைப்பீங்க, அங்கே ஒரு புதிய பாதை உண்டாக்க வல்லமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னால இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னால போகிறதுனால பின்னால சந்தோஷமா சமாதானமா அவர் கரத்தை பிடித்து நடப்பதற்கு நாம் ஆயத்தமா இருப்போம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீர் முன்னே போகும், நானும் பின்னே வருகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே முன்னே போகும், ஆண்டவரே நான் பின்னே வருகிறேன். அல்லேலூயா. அடுத்த பகுதி வாசிக்க போகிறோம். 4வது பகுதி, கர்த்தர் பின்னே இருக்கிறார். கர்த்தர் பின்னே இருக்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம்
19வது வசனம் 21வது வசனம் வரை வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரை. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, நல்ல கவனி, இஸ்ரவேலுக்கு சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக இப்ப ஆண்டவர் பின்னாக நடக்கிறார். அல்லேலூயா. அவர் பின்னாக நடக்கிறார். வாசிங்க. அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. ஒரு மேகஸ்தம்பம், முன்னால் போன மேகஸ்தம்பம் இப்ப பின்னால வந்துருச்சு. ஆண்டவர் பின்னால வந்து நிற்கிறார். அவர் இருக்கும் பட்சத்துல அங்க ஒரு அற்புதம் நடக்குது. எகிப்திய சேனைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தெரியாதபடிக்கு ஒரு தடையை அங்கே உண்டு பண்ணுகிறார். நமக்கு தடையை உடைப்பார், எதிரிக்கு தடையை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தடையை உடைப்பார், என் செங்கடலை உடைத்து பாதை உண்டாக்குவார். ஆனால் எகிப்தியருக்கோ அங்கு ஒரு மதிலை உண்டு பண்ணது போல அவர் மேகஸ்தம்பமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்திய சேனைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இடையில ஆண்டவர் வழிமறிக்கிறார். அவன் கண்ணுக்கு தெரியல ஜனங்களை. இரவோடு இரவாய் இவர்களை பட்சித்து போடுவோம் என்று சொல்லி ஆசையாய் ஹல்லேலூயா வெறி கொண்டு வருகிற அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பட்சிக்க முடியாதபடிக்கு தேவன் ராம் முழுவதும் அவர்களை பாதுகாத்தார். அவர் ரெண்டு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு மேகம் இருந்தது போல தோன்றுகிறது. ஜனங்கள் கண்ணுக்கு தெரியல. யாருக்கு? எகிப்திய சேனைக்கு. இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க முடியல. ஒரு மேகம் நின்றதை போல் தோன்றுகிறது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கோ அந்த இரவுல ஒரு வெளிச்சத்தை இந்த மேக ஸ்தம்பம் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இருள் வரும், நமக்கு வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. 1000-10000 பேர் ஒரு பக்கம் எழும்பினாலும் இன்று தேவன் சொல்கிறார், நம்மை பாதுகாக்க நிற்கிற மேகஸ்தம்பம் நமக்கு வெளிச்சமாகவும், நம்மை பாதுகாக்க நிற்கிற அதே மேகஸ்தம்பம் எதிரிக்கு ஒரு இருளாக மாறும். ஹல்லேலூயா. காலம் செல்லாத தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், நம்ம ரட்சிக்கப்படுவோம். அதான் பைபிள் சொல்லுது, ரட்சிக்கவும் தப்புவிக்கவும் நான் கர்த்தராகிய தேவன் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என் பின்னால நின்று என்னை பாதுகாக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. அவர் என்னை பாதுகாக்கிறார். இவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் 7-8 வாசிங்க. ஏசாயா 58:7-8. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் நீதி உனக்கு முன்னால போகும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றபடி கீழ்ப்படிந்து நன்மை செய்தால், சொல்லப்பட்ட வார்த்தை தான். அந்த வார்த்தையை ஃபுல்லா வாசித்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் நீங்கள் வாசியுங்கள். சொல்ற ஏசாயா 58:7-8 சொல்லப்பட்டுள்ள அதற்கு கீழ்ப்படிந்தால் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஆண்டவர் நான் என் மகிமை உனக்கு பின்னால இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு மகிமையை பின்னால வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பின்னால ஒரு மகிமை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 91:11-12 வாசிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் மனப்பாடமா வச்சிருக்கிற வசனங்கள் எல்லாமே. சங்கீதம் 91:11-12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லீரடாதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு பின்னால நின்றுட்டு உன்னை கையில ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உலகத்திலே கதைகள் நிறைய கேள்விப்படுவோம். மலைகளை பெயர்த்து கொண்டு போறது, ஹல்லேலூயா, எதையாவது ஒன்று கொண்டு போயிடுறது. நம்ம தேவன் அப்படி இல்லை, நம்மளை கைகள் ஏந்தி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உன் கால் இடராதபடிக்கு பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? நீங்கள் பாதையில் நடக்கும்போது உங்கள் கால் இடராதபடி பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் இடராதபடி பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இடராது, உன் கால் இடராது. உங்கள் வாழ்க்கையில இடறுதல் உண்டு பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். Yes, God will change the situation. தேவன் அவற்றை மாற்றி ஒரு வல்லமையாய் வெளிப்படுவார். கால்கள் இடராதபடி நம்மை பாதுகாப்பார். இன்னொரு ஹல்லேலூயா வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அதாவது அப்பொழுது அதை மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அப்பொழுது எப்பொழுது என்ன செய்திருக்கணும்? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொண்டாள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 121:8 இன்னைக்கு வாசித்தோம். காலையில் ஆராதிக்கும் பொழுது சொன்னேன், உன் போகையிலும் உன் வருகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் முன்னே போகிறார், அதே நேரத்தில் கர்த்தர் பின்னே வருகிறார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு மேல என்ன வேணும்? முன்னே அவர் தான் போறாரு, அவரை தாண்டி தான் என்ன எது வந்தாலும் வரும். பின்னால பாதுகாப்பு இல்லையா? பின்னே அவர் தான் வர்றாரு. அதனால பின்னால இருந்து எவனும் உன்னை குத்த முடியாது. ஹல்லேலூயா. பின்னால இருந்து உன்னை எவனும் தாக்க முடியாது. சில பேர் சொல்லுவோம், என் பின்னால பேசுறான், என் பின்னால செய்யறான், வியாகுலப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு உண்டு, என் பின்னால தேவன் இருப்பதினால என் பின்னால ஒருத்தன் குத்தணும்னா என் தேவனை தாண்டி தான் என்ன குத்தணும். ஹல்லேலூயா. என் பின்னால பேசுறான், என் தேவனை அறிந்துதான் அவன் பேச முடியும். ஹல்லேலூயா. என் பின்னால் அவன் புறம் கூறினால் அது தேவன் அறிந்துதான் அவன் பேச முடியும். அவன் அறிந்திருப்பதினாலே அவன் பேசுவதை நலமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பத்தி பின்னால பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாம நடக்கல. கர்த்தர் அவற்றை நன்மையா மாற்றுவார். பேசுற எல்லா காரியத்தையும் ஹல்லேலூயா, அவன் பரப்புகிற எல்லா காரியத்தையும் நன்மையா மாற்றி அது ஒரு நாள் உன்னை வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் இவன் பின்னே நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பின்னால இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார். கடைசியாக கர்த்தர் நமக்கு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அருகில இருக்கிறாரு, நடுவுல இருக்கிறாரு, முன்ன இருக்கிறாரு, பின்ன இருக்கிறாரு, உள்ளேயும் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு உள்ள இருக்கிறாரு? நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை. சுத்திலும் எனக்கு தேவன் வேணும், உள்ள நான் மட்டும் போதும். ஹல்லேலூயா. உள்ள சிங்காசனம் போட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆளுக செய்ய நினைக்கிறோம். அதான் ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, உன் வழியை அவருக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. அவருக்கு வழியை ஒப்பு கொடுத்தாதான் அவர் வழியை செவ்வைப்படுத்துவாரு. நம்ம வழியை வச்சுக்கிட்டு நம்மளே இஷ்டத்துக்கு நடந்தா வழி செவ்வையா இருக்காது. நம் யோசனைகள், நம்முடைய வழிகள் மரண வழிகள், அவருடைய வழிகள், அவருடைய யோசனைகள் வெற்றி பெறும் யோசனைகள். ஹல்லேலூயா. அதுக்கு ஒப்பு கொடுத்துருவோம். இப்ப வாசிக்க போகிறோம். வாசிக்கணும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். நல்லா கவனிங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. எத்தனை வாசிக்கிறோம், எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயங்களை இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எத்தனை இருக்குது. miraculous God he is. அவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே உள்ளே இருக்கும் பொழுது, அவர் உங்கள் உள்ளே இருந்தால் அவர் வல்லமையும் உள்ளே இருக்கும். பயங்கரமான காரியங்களை உன் வழியாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை எடுத்து கொடுங்க. உங்க இருதயத்துல சிங்காசனத்துல நீங்க இறங்கிறீங்க வேண்டாம். உங்க இருதயத்தை சிங்காசனத்துல ஈகோல இருக்காதீங்க. நான் என்ற பேச்சே வேண்டாம், தேவன் என்ற பேச்சு வேண்டும். என்னால் ஆனதுன்னு சொல்லாதீங்க.
நான் தான், என்னாலதான். நான் யாரு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய வரலாறு தெரியுமா? என்னுடைய ஹிஸ்டரி, என்னுடைய சோத்திரம், சுய சரிதம் தெரியுமா? எதையெல்லாம் தாண்டி வந்த தெரியுமா? நான் நீங்க பேச பேச தேவ மகிமையற்றவராய் மாறி விடுகிறார். எப்பொழுது என் தேவனால் என்று சொல்கிறீர்களோ அப்போதான் தேவன் மகிமைப்படுகிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சதா காலங்களிலும் தேவன் நடத்துவார். சில நேரத்தில் நம்ம மனிதனை நம்பி மனிதன் பின்னாலே போயிடுவோம். ஹல்லேலூயா. அவ இல்லைன்னா இது நடக்காது, அவ இல்லைன்னா இது செய்ய முடியாது, அவ இல்லைன்னா இது ஒன்றும் உருப்படாது, அவ இல்லைன்னா அவ்வளவுதான், அவன் தான் எனக்கு எல்லாம் ஒரு மனிதனை நம்பும் பொழுது தேவனை விட்டுறோம். தேவனை விட்டும் பொழுது தேவன் நம்மளை விட்டுருவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாய் சொல்கிறார், மனிதன் பின்னாலே போகாதீங்க. ஹல்லேலூயா. மனிதன் பின்னால போகாதீங்க, தேவன் பின்னால வாங்க. அவர்தான் அன்னைக்கும் உங்களை கூப்பிட்டவர், அன்னைக்கும் நடத்தினார், இன்னைக்கும் நடத்துவார், என்னைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனை மட்டும் நம்புங்க, தேவனை மட்டும் நம்புங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா. வாசிங்க ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிப்பீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைங்க. உலகத்தில் இருப்பவனையிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவனை பார்க்கணும், உங்ககிட்ட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பல நேரத்தில் இந்த வசனத்தை மறந்து நம்ம சொல்லிடுறோம் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றோம்? அவனை பார்க்கணும், நான் பெரியவன். ஹல்லேலூயா. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நான் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். அவன் பதவி என்ன? அவனை விட மிக பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய மனுஷன்பா அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்துறோம். நான் சொல்றேன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். அதுதான் நம்முடைய வார்த்தையா இருக்கணும். என் கூட இருக்கிறவர் பெரியவர்ப்பா, என் தேவன் பெரியவரப்பா, அதனால என்னால எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சாதிக்க முடியும். ஏன்னா என் கூட இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் சாதிப்பேன். ஹல்லேலூயா. எப்ப தேவனை மகிமை பாராட்ட ஆரம்பிக்கிறோமோ, எப்ப தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுது உயர்த்தப்படுவோம். எப்பொழுது நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோமோ, எப்பொழுது நம்மை சார்ந்தவர்களை உயர்த்துகிறோமோ, நாம் மனிதனை உயர்த்தும் பொழுது நாம் தாழ்த்தப்படுவோம், தேவனை உயர்த்தும் பொழுது உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு வாசம் செய்கிறார், என் கூட இருக்கிறார், முன்ன இருக்கிறார், பின்ன இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், எனக்கு சமீபமா இருக்கிறார். இப்போ என் உள்ளே இருப்பதினாலே நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அந்த வார்த்தை உங்கள் வாயிலே உச்சரிக்க முடியும். நீங்க சொல்ல முடியும், என் தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சிங்கக்கவியிலே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையிலே அவர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பாதையில் பாலைவனங்களாய் இருந்தாலும், கடினமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், நான் போகிற இடம் வரை என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துகிற தேவன் எனக்கு முன்னேயும் பின்னேயும் எனக்குள்ளேயும் இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு இருப்பதினாலே பாதைகள் செவையாய் மாறும், வழி நடத்தப்படுவோம், மேன்மை அடைவோம். ஹல்லேலூயா. அவரை நான் அறிந்திருக்கிறேன். உங்க தேவன், நீங்க நம்புகிற தேவன், நீங்க யார் என்று நீங்க அறிந்திருந்தீங்கன்னா நீங்க கலங்காதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிங்கள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை டேவிட் பாஸ்டருடைய வசனத்தை கேட்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது ரிசல்ட் கொடுக்காது. ஹல்லேலூயா.
நான் பேசுறேன். ஹல்லேலூயா. என் வழியாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருந்தா கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை இவர் என்னதான் பேசுறாருன்னு பாப்போமே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒன்னும் உள்ள போகாது, எவாலுவேஷன் மட்டும் தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க பேச்சுக்கு இவ்வளவு மார்க்கு, இவருடைய பிரசங்கம் இப்படிப்பட்ட பிரசங்கம் அப்படின்னு எவாலுவேஷன் தான் பண்ண முடியும். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு டைம் தான் வேஸ்ட். அதுக்கு வேற வேலையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று காத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை செவி கொடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா. 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 சோதரம் என் கூட பேசுறவர் யாருன்னா நான் அல்ல, எனக்குள் இருப்பவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, மற்றவர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடினம் தான், யார் வீட்டுக்கும் போக முடியாது. போன் பண்ணி பேசுங்க, மற்றவர்களோடு பேசி சொல்லுங்க, மற்றவர்களை தேற்றுங்க, மற்றவர்களை பக்தி விருத்து உண்டாகும்படி செய்யுங்க, மற்றவர்களுக்கு நல்வார்த்தைகளை போதிங்க, தேற்றுங்க. வியாதிப்பட்டு ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பேச மாட்டீங்க, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. அது விடுதலை உண்டாக்குகிற வசனங்களாய் இருக்கும் என்பதை விசுவாசிங்க. ஆமென். கடைசியா ஒரு பகுதியை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? தெரியலையா? நீங்க பரிசுத்து பாருங்க, சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறாரான்னு பாருங்க. எப்படி பார்க்க முடியும்? பாவம் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணது உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நல்ல வேத வாசிக்கிறது ஒப்பு கொடுக்குறீங்கன்னா அவர் உங்களோடு இருக்கிறார். மனம் திரும்புறீங்கன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். இதுதான் தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான வழியே இதுதான். தேவன் உங்களோடு இருந்தா ஹல்லேலூயா பயபக்தி உண்டாகும், பரிசுத்தம் வரும், தேவனுக்கு மகிமை உண்டாக்குவீர்கள். ஹல்லேலூயா. வீண் பிரச்சனைகளுக்கு போக மாட்டீங்க, வீண் வாக்குவாதங்களுக்கு போக மாட்டீங்க, தள்ளி நிற்பீங்க, ஜாக்கிரதையா இருப்பீங்க, தேவ பயத்தோடு வாழ்வீங்க, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் உன்னோடு இருக்கிறார். ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் வாக்கு தந்த பண்ணின தேவன் இதோ நாளையோடு இந்த மாதம் முடிய போகுது. புதிய ஒரு மாதம் நமக்கு பிறக்க போகுது, ஜூன் மாதம். அந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் புதிய கிருபைகளோடு நம்மை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. லாக்டவுன் முடிக்கப்படுவதாக, புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவதாக, வாழ்க்கை முறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை தப்புவிப்பதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எங்களை தப்புவிக்கவும், எங்களை ரட்சிக்கவும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேவனங்களோடு பேசின தெய்வத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீர் அவர்கள் குடும்பத்தில் அவர்களோடு இருப்பீராக, அவர்களோடு சமீபமாய் இருப்பீராக, அவர்களுக்கு முன்னால் நீர் கடந்து செல்வீராக, அவர்களுக்கு பின்னாலே கடந்து வருவீராக. ஐயா, நன்மை உண்டாக்குகிற வார்த்தைகள் வருவதாக, அவர் நடுவிலே வாசம் பண்ணுவீராக. அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் நீ வாசம் செய்யும்படியாய் அழைக்கிற எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். வாரும் ஆண்டவரே, என் இருதயத்திலே வந்து ஆளுகை செய்யும், என் சிங்காசனத்திலே நீர் உட்காரும். உண்மை அல்லாமல் என்னால வாழ முடியாது. ஓ, உம்முடைய அன்பு அல்லாமல் என்னால வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபனதரா ஷந்தரமா கரதிரபலபரமா. ஜீசஸ், ஜீசஸ், என் வாழ்வை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுமா. Let us commit our life ourselves to you, the Lord. தேவனுடைய நம்மை வாழ்வை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார், வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தரப்போகிறார். இன்றைய வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஆலயம் விசுவாசிக்க சொல்கிறார். விசுவாசிகள்
தேவன் நம்மோடு இருப்பதினாலே நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். உங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீங்க யோசிக்க வேண்டாம். உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை கூட இருந்து நடத்தி செல்வார். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இதை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் மாற்றப்படுவதாக, நம்பிக்கை ஏற்படுவதாக, விசுவாசம் உள்ள ஜீவித்த கர்த்தர்கள் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக. மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு உண்மை முழுமையாய் நம்ப கர்த்தர் உதவி செய்வீராக. வாழ்க்கை எதிர்காலம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பு பராமரிப்பு எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிய மாதத்துக்குள் காலெடுத்து நாங்கள் வைக்கும் பொழுது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஆண்டவரின் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு காலெடுத்து வைக்க உதவி செய்கிறார். பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எனக்கு சமீபமாய் இருந்து, எங்கள் நடுவிலே இருந்து, எங்களுக்கு முன்னேயும் பின்னையும் எங்களுக்கு இருந்து, ஆண்டவர் எங்களுக்கு உள்ளே இருந்து நம்பிக்கையை வெளிப்படுத்துவீராக. மேன்மை அடையும், ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படிகிற நல்ல ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுவீராக. தாழ்த்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பாராக.